வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மை ட்ரோல் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என்னோட ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ப்ளீஸ், நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்காரரும் உங்க மூத்தாரும் எதுக்கு சண்டை ஆச்சு? கிருஷ்ண கூட எங்க மூத்தார் பார்த்துட்டாரு. யாரு கிருஷ்ணன்? யாரு? அதெல்லாம் நடக்கல மேடம். எதுன்னு சரிங்க மேடம். கொஞ்சம் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எங்க மாமனார் கிட்ட நான் மேடம் அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. உன் மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். எப்படி இறந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். சாதாரணமா சொல்ல கொலை பண்ணாங்கன்னு மன்னிச்சிங்க மேடம். சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமா சுக்காப்பிக்காரனும் ரமேஷும் பழக்கம் இருக்கு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா என்னெல்லாம் போன்ல தான் டியூவல் சிம் இருக்கும். இப்பெல்லாம் லவ்வுக்கும் டியூவல் சிம் வந்துருச்சு. ஒரு சிம் குட் மார்னிங்க்கு, இன்னொரு சிம் குட் நைட்க்கு. என்னம்மா இப்படி பண்றீங்களே? குட் மார்னிங் மட்டும் போதாதா? குட் நைட்டும் வேணுமா? என்னம்மா பிரச்சனை? விவரமா சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. ஐயோ, டீட்டெயிலா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் சொல்லுங்க. 2 வருஷமா வேற யாருக்கிட்ட தொடர்பு இருந்தது. எனக்கும் 2 பேர்கிட்ட தொடர்பு இருந்துச்சு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எல்லாருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட். ஆனா ஒருத்தர் மட்டும் விஐபி என்ட்ரியா? அதெல்லாம் காரணம் காசு இல்லை, பணம் இல்லை என்கிட்ட. அதனால அப்படி போயிட்டேன். மச்சான் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு லூசு தான். நீ காலைல கூட மென்டல் ஹாஸ்பிடல் வண்டியில ஏறி போனதை பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, இஎம்ஐ அதிகமா இருக்கு. அதனால இன்ஸ்டால்மெண்ட்ல டிவைட் பண்ணிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பை டிவைட் பண்ணிட்டாங்க. டிவைட் பண்ணிட்டா அவங்க கொஞ்சம் கட்டுவாங்க, இவங்க கொஞ்சம் இஎம்ஐ பே பண்ணிடுவாங்க. அப்புறம் இஎம்ஐ க்ளோஸ் ஆயிடும்ல. அதுக்காக தான் இந்த ஐடியா. எங்கள் அம்மா தான் இதெல்லாம் காரணம் சொன்னாங்க. சரி பணம் சம்பாதின்ட்டு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அந்த காலத்துல அம்மா நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்த்துவாங்க. ஆனா இவங்கள அவனை கொலை பண்ணு, இவனை கட் பண்ணு, அவனை போட்டு தரல, இவனை போட்டு தரலன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் கைட்லைன்ஸா இதெல்லாம். உன் வீட்டுக்காரப்பா காசு கொடுக்கலையாம்மா? பத்தலன்னு போகணும் மேடம். இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். அரக்கோணத்துலேருந்து நெம்லிக்கு போயிட்டேன். நெம்லிக்கு போன பிறகு கூத்தாடிக்கிட்டு பழகம் ஆச்சு எனக்கு. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. நம்ம ஆளு கூத்தாட போனாங்களாம். அங்க போய் டான்ஸ் ஸ்டெப்பை கத்துக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ ஸ்டெப் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா நீயே போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வர மாட்டியா? இதெல்லாம் பண்ணுவியா? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுதையா? ஏமா இப்படி பண்ணுற? கூத்தாடி அடிக்கிறவன் பழகம் ஆயிடுச்சு எனக்கு. அது எங்கள் வீட்டுக்காரர் என்ன பார்த்துட்டாரு. தம்பி சாவச்சிடு மூத்தர அப்படின்ட்டாங்க அம்மா. நான் எல்லாம் ஐடியா பண்ணோம். அம்மா எப்படியும் பேக்கப் வச்சிருப்பாங்க போல. வெரி குட், வெரி குட். என்னம்மா நீ எங்க அம்மா கிட்ட எதை கேட்டாலும் தெரியலன்னு நம்ம பாரு எல்லாமே பேக்கப் வச்சிருக்க.
தூக்கு போட்டுக்கிறான். நாங்களாம் ஐடியாவோடு சொன்னோம். பழக ஒரு தூக்கு போட்டுக்கிறான். கூத்தடிக்கிறவன். என்னம்மா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏம்மா ஏம்மா கட்டுப்படுத்துமா கொஞ்சம். மன்னிச்சிடுங்க மேடம், செஞ்ச தவறு மன்னிச்சிடுங்க. ஏமா எதுக்கு இப்ப அழுவற? அழுவு சொல்லி உங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா கண்ணுல தண்ணியே வரலையே. நல்லா அழுவணும், அழுந்தாதான் நல்லா தண்ணி வரும். எமோஷனலா கொண்டு வாங்க, சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? எமோஷனல் அழுகுமா, இந்த நேரத்துல நல்லா அழுகணும், கண்ணுல இருந்து கூட வரணும், தண்ணி வரணும். என்ன நடிக்கிற, உனக்கு நடிக்கவே தெரியல. அதுக்கப்புறம் எங்க மாமனார்கிட்ட நான் மேடம் அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்னமே எழுதிருக்கான் பாருங்க. நீ எந்த வேலைக்கும் போறதே இல்லையா? இன்னுமா நீ இதே வேலையா இருக்கியாண்டுக்குது பொழுது நிக்கும். இதே வேலையே எப்படி இருந்த நீயே? வேற எதுலயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இதெல்லாம் ஒரு வேலையா? நமக்கு மைண்ட் எங்கெங்கயோ போகுது. மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். எப்படி இறந்தாரு? அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். அவர் எதுக்குமா கொன்ன? அவர் ஏதாவது சொன்னா தப்பாயிடும். நான் எதுவும் சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் சாதாரணமா சொல்ல கொலை பண்ணாங்கன்னு மன்னிச்சிங்க மேடம். மேடம் எப்படி மேடம் நீங்க சிரிக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிஜமாவே பிரமாதமான கேஸ் தான். எனக்கு இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சிரிப்பு மட்டும்தான் வருது. உங்களுக்குலாம் ஒரு பாராட்டு விழாவே வைக்கணும் மேடம். அப்போ அதெல்லாம் இல்லை மேடம், எல்லாரையும் சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. இது எங்க வீட்டுக்காரர் பயம் பத்தி தான் நான் சொன்னேன். விடப்போவே, என்னடா ஒரு டிவி ஷோக்கு வந்துட்டு இவ்வளவு பித்தலாட்ட பேசுறீங்க? லக்ஷ்மி மேடத்தை என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க உங்களை. இவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுங்க மேடம். எல்லாம் பைத்தியங்களா தெரியுதுங்க. ஒண்ணு போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க, இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருங்க. எல்லாம் பைத்தியங்களே. ஆயத்தோடதான் பொய்யே தான், ஒரு உண்மை கூட வர்றதில்ல. என்ன பண்றது? இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னேன்? இப்போ கொலை பண்ணது நாங்க தானே, ஏன் அப்படி எல்லாம் சொன்னேன்? அவர் என்ன குழப்பு காலையில இருந்து டார்ச்சர் பண்றாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாரு கிருஷ்ணன்? யாரு? அதெல்லாம் நடக்கல மேடம் எதுன்னு. முடியல. மீண்டும் முதல்ல இருந்தா எனக்கு ஒரு டவுட் இருக்கா இல்லையா? அதை மட்டும் டீட்டெயிலா சொல்லிடுங்களேன். டீட்டெயில் கூட வேணாம், உண்மையா இருக்கு இல்ல. ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? பாவம் அந்த மேடம். சரிங்க மேடம், கொஞ்சம் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சரிங்க மேடம், போய் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள என் கணவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்டு வைக்கிறேன், என்ன பேசுறதுன்னு. பாவம் மேடம். மேடம் உங்க மயக்கமே வந்துருச்சு. மேடம் வெளியே போய் என்ன நினைச்சிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்களா? ஐயோ ஐயோ. சொல்றேன் மேடம், இதுதான் உண்மை நான் சொல்றது. இதெல்லாம் காரணமே எங்க அம்மாவும் நானும் தான் காரணம். மறுபடியும் முதல்ல போங்கடாடே. எங்க மூத்தாரு மாமனார் எல்லாம் ஒன்னா இருந்தோம். எனக்கு கிருஷ்ணனுக்கும் பழகம் ஆச்சு. இதுல எங்க மூத்தார் பார்த்துட்டாரு. யார் பாத்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பார்க்கல. இதுல எங்க மூத்தார் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு
மூத்த சொன்னாரு. மறந்து போச்சு. இது செம. அந்த அம்மா மறந்துருச்சு சொல்லி கொடுத்ததெல்லாம். யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா? எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? நீ ஏன் இதெல்லாம் இங்க வந்து பொய் சொல்லிட்டு திரியிற? உன்னோட தலையில் நீயே மண்ணை வதை கொட்டிக்கிற. அறிவில்லை, கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ. உனக்கு எவனா எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? டவுட் இருந்ததுனால வெளியே அனுப்பிச்சு அந்த இன்னொரு கேமரா இருக்கிற ரூம்ல உட்கார வச்சு இவங்க என்னதான் பேசுறாங்க பார்க்கலான்னு அங்க போய் உட்கார வச்சோம். 2 hours later. நள்ளிரவு 1:30. நான் உன்னால கட்டாய பதில் சொல்றேன். நீ சொன்னாதான் நான் உயிரோட இருப்பேன். நான் குமார் அவசரப்பட்டிய. அட பாவிகளா, கூட்டு களவாணிகளா 2 பேரும். இவ்வளவு நேரம் நான் உன்னை பாவம்னு நினைச்சேனே. ஏமா, ஏய் ஆண்டி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க லட்சுமி மேடம்கிட்ட குழப்பம் பண்ணவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தா ஹேண்டிகேப் பாவமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரியான ஆளுப்பா சுவாமி. என்னமோ சொல்லுவாங்களே, உம்மன் இருக்கிறவங்கள நம்ப கூடாது, சதி பண்ணுவாங்கன்னு. அதான் புரியுது. இல்லைன்னா அவன் உன்னை தப்பா யூஸ் பண்ணிப்பான். எனக்கு ஒன்றும் புரியல பாபா. இந்த ஒழுங்கா நீ சொல்லு. நான் சொல்லித்தரேன். ரமேஷ் கத்தாதே. ஏயா கத்துற? நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? கத்தாம பேசு. வெளிய மேம் இருக்காங்க, கேட்டுறாது. ஏய் பைத்தியங்களே, உங்க தலைக்கு மேல கேமரா இருக்குது, அதுலயே எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுதான் இருக்கு. ஷோவை பார்த்துட்டு தான் வருவீங்களா இல்ல பார்க்காம வருவீங்களா? அங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. என்ன சொல்லி உங்களுக்கு என்ன கேட்கவா போகுது நான் சொல்றதெல்லாம்? அம்மா தானே பேசுனா. அம்மா இல்ல, அது நானே. ரமேஷ் கிட்ட நானா தான் பேசுறேன். கிருஷ்ணன் கிட்ட நான் தான் பேசுறேன். இவங்களாம் எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரமேஷ் எப்ப பார்த்தேன்னு கேக்குறாங்க. சொல்லு எப்ப பார்த்தேன்? சுக்காப்பிக்கார் வீட்டுல இருக்கும்போது பின்னாடி வீட்டுக்காரன் நீ பேசுன அப்படியே. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தான் என்ன மாதிரி அப்பாவீங்களா பிரெயின் வாஷ் பண்ணி மணி தேடிக்கும் தான் மாத்தி விடுறீங்க. அம்மா தான் காரணம்னு சொல்லு, நீ அசிங்கப்படுத்துக்காத. சரிங்க. உங்க அம்மாவை ஏன் காட்டி கொடுக்குது அப்படி பயப்படுற நீ? எங்க அம்மா சைடுல இது இல்லை. எங்க அண்ணதை கொன்னது உண்மைதானே? உங்க அம்மா நீ எல்லாம் பேசி அவனை காலி பண்ண சொன்னது உண்மைதானே? காலி பண்ண நான் சொல்ல. அவன் சாவடி போற உங்ககிட்ட சொன்னான்ல. ஓ, என்னடா நடக்குதுங்க? யாரு கூட போனாங்கன்னே தெரியலையே. யார வச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஒண்ணுமே புரியல. இந்த அம்மா போனுச்சா போகலையா? என்ன நடந்தது விவரமா சொல்லுமா. ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. ஏயா இப்படி இருக்கீங்க? தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒட்டல, சும்மா மொத்தம் கொடுக்கு. கடவுளை வேண்டாமா, நீ வாய் திறக்காதே. நீ வாயத்துல இன்னும் பயமா இருக்குல்ல. நீ எந்த உன் வாயில இருந்து எந்த வார்த்தை வருது? நீ எனக்கு பயமா இருக்குல்ல. ப்ளீஸ் போதும், என்னால முடியல. இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பிருங்க ப்ளீஸ். காப்பிக்காரனுக்கு தொடர்பு கிடையாது, அது ஒரு பழக்கம்தான். மிச்சது எதுவுமே நடக்கல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தொடர்பு கிடையாது, ஆனா பழக்கம். ரெண்டுமே ஒண்ணுதானே. தொடர்பு பழக்கம் ரெண்டும் ஒண்ணுதானே. கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம். ஆனா இவங்க கெட்ட பழக்கம் தானே. உங்களுக்கு அங்க ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மிரட்டுறாரு. இவரு எங்க அண்ணன் சாவுக்கு எனக்கு சம்மதம் இல்ல, மாமனார் சாவுக்கும் சம்மதம் கிடையாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் இவர் சொன்னதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி இங்க வந்த? இவரு நீ வல்ல தொட்டி சொல்லி நான் உன்னை வாழ்த்துறேன். கழுவி காய வச்சு திடீர்னு ஏன் இப்படி உன்னை டார்ச்சர் பண்றாரு? இவர் மனசுல யாரோ ஏதோ ஒண்ணு போட்டு குத்துக்கிறாங்க.
உன் பொண்டாட்டி கெட்டவடான்ட்டு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து உன் பொண்டாட்டி கெட்டவடான்ட்டு நம்ப வச்சிருக்காங்க. சொல்லல மேடம். எல்லாமே போய் தான் நீங்க எப்படி டார்ச்சர் பண்ணீங்க நாங்க எல்லாரும் பாத்துட்டு இருந்தோம். எல்லாமே போய் தாங்க நான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு அந்த சொன்னது. பொண்ணை டார்ச்சர் பண்ணீங்கன்னு நான் காமிக்கவா? வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்துல என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். நிறைய பேர் இப்படி இருக்காங்க. இது பண்ணனாதான் நான் அவன் எல்லாம் பாத்துக்குவேன், நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அதனாலவே அந்த பொண்ணுங்க நிறைய தப்பு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. இனிமேல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நம்பாதீங்க. பண்றான் அப்படின்ட்டு அப்புறம் என் பின்னாடி கூட சுத்துறாமா? நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்னு ஏதாவது சிரிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய். நன்றி நன்றி நன்றி.